உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இது? ஆஹா, இது நாம மீனாட்சிக்கு கொடுத்த போலி நகையாச்சே. ஓ, ஒண்ணு தெரிஞ்சு போச்சா? அதான் இவ பத்ரகாளி மாதிரி வந்து நிக்கிறாளா? சக்தி, இந்த நகையெல்லாம் நம்ம பரம்பரை நகையாச்சே, இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? புஷ்பா, நீயே சொல்லு, என்ன இது? அதான் இந்த மனுஷன் சொல்றாருல பரம்பரை நகைன்னு, அப்புறம் எதுக்கு தனியா ஏன் கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஏய், சக்தி, என்னம்மா ஆச்சு? இது நிக்கிறாளே உங்க பொண்டாட்டி, அவகிட்டே கேளுங்க. புஷ்பா, சொல்லு, என்னாச்சு? யமுனா கல்யாண விஷயமா அந்த பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு மீனாட்சி நகை வாங்கிட்டு போனால, அந்த நகை தான் இதெல்லாம். நடிக்காத புஷ்பா, நீயே ஒத்துக்கிட்டா நல்லது. சக்தி, என்ன விஷயம்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுவே. இவ அம்மா கிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்கிட்டு உண்மையான நகைய கொடுக்காம இந்த போலி நகைய கொடுத்திருக்கா. அடேங்கப்பா, நம்ம அக்கா பெரிய தில்லாலங்கடியா இருக்காளே. நம்ம கிட்ட சொல்லாமலே இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கா. என்னது போலி நகையா? ஐயோ, என் புருஷனோட பரம்பரை நகடி இதெல்லாம். இத போய் போலின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடி, வழக்கம் போல குடும்பத்தோட நடிப்பீங்களே, அந்த மாதிரி நடிக்கிறியா? சரி, நான் எதுக்கு போலி நகையை கொடுக்கணும்? நான் கொடுத்ததெல்லாம் சொக்க தங்கடி, அத போய் போலி நகைன்னு சொல்ற பாரா. புஷ்பா, பொய் சொல்லாத. நீ கொடுத்த நகை எல்லாமே போலி நகை தான். கோகிலம் ஆசாரியை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துட்டாங்க. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. உண்மையை ஒத்துக்கோ. கொஞ்சம் குடுமா. ஆமாம்மா, இது எல்லாமே போலி நகை மாதிரி தாம்மா இருக்கு. புஷ்பா, ஏன் புஷ்பா இப்படி பண்ற? பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு அந்த மீனாட்சி மேசை இடிப்பேன்னு அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ண இல்ல? இவ்வளவு பெரிய உண்மைய யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சிட்டே. யோ, சும்மா நிறுத்தியா? போலி நகையை நான் ஏன் கொடுக்கணும்? எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? நான் கொடுத்ததெல்லாம் நம்ம பாரம்பரியம் ஒரிஜினல் நகை தான், அத்தனையும் சொக்க தங்கம். ஆனா கோகிலம்மா, இதெல்லாம் போலின்னு சொல்றாங்க. அது எப்படி? அத என்கிட்ட வந்து கேட்டனா போடி, போய் உங்க அம்மா கிட்ட கேள்வி. உங்க அம்மா தான் அந்த கோகிலாவை ஏமாத்தி போலி நகையை ரெடி பண்ணி கொடுத்திருப்பா. நான் கொடுத்த ஒரிஜினல் நகை எல்லாத்தையும் வித்துட்டு பணத்தோட காசுக்கு போயிருப்பா. போய் அவகிட்ட போய் கேளு, காசையெல்லாம் எங்க பதுக்கி வச்சிருக்கான்னு. ஏய், ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.